நமஸ்தே. ஹாய் ஆல். எங்களோட சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை. இது உண்டை உருளி கொழுக்கட்டை அப்படின்னு சவுத் இந்தியாவில் சொல்வோம். அந்த காலத்தில் எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க, பிள்ளையார் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த உண்டை உருளி கொழுக்கட்டை அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டானாக்கா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிள்ளையார் ரொம்ப ஜென்ரஸ்ஸு. அந்த கொழுக்கட்டைகளை செய்கிற வீட்டில் எல்லா கொழுக்கட்டைகளையும் அவரோட பக்தர்களுக்காக வச்சுட்டு அவர் அந்த மிஞ்சி இருக்கிறதான அந்த உண்டை உருளி கொழுக்கட்டை, அதாவது மிஞ்சி இருக்கிறதான அந்த மாவை வச்சு தயாரிக்கக்கூடியதான அந்த உண்டை உருளி கொழுக்கட்டையை தான் சாப்பிட்டுட்டு போவார். அதனால கண்டிப்பாக உண்டை உருளி கொழுக்கட்டை பண்ணுவோம் அப்படிம்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அது நிஜமா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த காலத்தில் அந்த உண்டை உருளி கொழுக்கட்டை அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் டெஃபினட்டாக தயாரிப்பாங்க. இதுதான் பிள்ளையார் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையாரை வழி அனுப்பிச்சு, அந்த விசர்ஜன் செய்து வழி அனுப்பிச்சு அவருக்கு கொழுக்கட்டையை பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிவிட்டு அந்த மண் பிள்ளையார் வைப்போம் இல்லையா, அந்த பிள்ளையாரோட வயிற்றில் ஒரு ரூபாய் காசை சொருவோம் அவருக்கு வழி பயணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் போய் கணத்தில் போடுவோம். ஸோ இந்த மாதிரியான நாஸ்டாலஜிக் மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எங்கள் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது உண்டை உருளி கொழுக்கட்டை. தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.